மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்போது நிகழும், எப்பொழுது திருமண காலம் கூடி வரும், 7ஆம் பாவத்தையும் மற்ற கிரகங்களின் பலங்களையும் கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்து 6 மாதங்கள் கடந்து விட்டது. அந்த தாய் அதிர்ச்சி அடைந்து, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னிடம் எந்த விதமான ஒரு செய்தியும் வரவில்லையே, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் பெங்களூர் சென்று பார்த்த போதும் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற செய்தி. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கும் திருமணம் எப்போது நிகழும் என்று பார்ப்பதற்கும் நிறைய அன்பர்கள் வராங்க. அவர்கள் திருமண காலகட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவலில் தான் அவங்க வராங்க. என்னிடம் ஒரு ஜாதகம் வந்தது. அந்த பெண் பெங்களூரில் தங்கி ஒரு அலுவலகத்தில், அதாவது கம்ப்யூட்டர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாயார் சென்னையில் இருக்கிறார். அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் தாயார் அந்த பெண்ணின் ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமண காலம் கூடி வரும் என்று கேட்குறாங்க. அந்த ஜாதகத்தை 7ஆம் பாவத்தையும் மற்ற கிரகங்களின் பலங்களையும் கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஏற்கனவே முடிந்து விட்டது. அதுதான் தெரியுது அந்த ஜாதகத்தில். காரணம், 6 மாதத்திற்கு முன்பே தாராபலம், சந்திரபலம், கிரகபலம், அதாவது களத்திரக்காரகனுடைய பலம், இது எல்லாமே கூடி வந்து திருமணம் முடிந்து விட்டது. இதுதான் அந்த ஜாதகத்தில் சொல்லப்படுற கருத்து. சில விதமான மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உண்மையை சொல்வது தான் ஜோதிடரின் வேலை. நாம் இருப்பதை மறைப்பதற்கு தயாராக இல்லை. பொதுவாக சில விஷயங்களை மறைத்து ஆறுதல் சொல்வதற்கு நமக்கு வேலை இல்லை. ஜோதிடம் என்ன சொல்லுகிறதோ அதை தெரிவிப்பது தான் முக்கியம். காரணம், ஒரு ஜோதிடர் மேல் அதிக நம்பிக்கை வைத்து தான் ஒருவர் ஜோதிடம் பார்க்க வருகிறார். கிட்டத்தட்ட கடவுளைப் போல, குருநாதரைப் போல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஜோதிடருக்கு உண்டு. அதை சீர்குலைக்காமல் இருப்பதற்காக உண்மையை தெரிவிச்சிட்டோம். அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்து 6 மாதங்கள் கடந்து விட்டது. அந்த தாய் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னிடம் எந்த விதமான ஒரு செய்தியும் வரவில்லையே, நான் போன வாரம் கூட பெண்ணோடு பேசும்போது இதை பற்றியான செய்திகள் தெரிவிக்கப்படவில்லை, அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினார். அவர் தெரிந்த நண்பர்களிடம் விசாரணை செய்த போதும், பெங்களூர் சென்று பார்த்த போதும் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு என்னிடம் அவருடைய விஷயத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். நீங்கள் சொன்னது உண்மைதான், இதுபோல் ஒரு 6 மாதத்துக்கு முன்பே அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துவிட்டது, இதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவருக்கு புரியவில்லை என்பது பெரிய தவறல்ல. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி, ஜோதிடம் சரியானதை சொல்லும். ஜோதிடரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. காரணம், அந்த கிரக அமைப்புகள் ஒருவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், இவருக்கு திருமண வாய்ப்பு உண்டா இல்லையா, எந்த தசாபுக்தியில், எந்த அந்தரத்தில் இது நடக்கும், அதாவது ஜனன ஜாதகம், தசாபுக்திகள், கோச்சாரம் எல்லாம் ஒன்று கூடி வரும்போது திருமணம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது.
ஆக 7ஆம் பாவமும் களத்திரகாரகனும் நல்ல தசாபுக்தியும் கூடி வரும்போது யார் நிறுத்தினாலும் திருமணத்தை நிறுத்த முடியாது. அந்த காலகட்டம் வராத வரை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திருமணம் கைகூடாது. அப்போது ஒரு ஜோதிடரால் எது எப்பொழுது நடக்கும், அதாவது டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்று பெயர், அதாவது கால நேரம். இந்த கால நேர நிர்ணயத்தை தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன் இந்த மூவரும் தான் முடிவு செய்கிறார்களே தவிர மற்றவர்கள் முடிவு செய்து எந்த விதமான பயனும் இல்லை. அந்த 3 பெயர்கள் தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன் கைகூடி வந்து 7ஆம் பாவமும் நல்ல முறையில் அமைந்து விட்டால், அதாவது 3, 7, 11 பாவம் அல்லது 2, 7, 11 ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு விட்டால் திருமணம் உறுதியாக நடக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதை நான் அந்த நிகழ்வினால் நான் புரிந்து கொண்டேன். ஜோதிடத்தில் சரியான திருமண நாளை கண்டுபிடிக்க முடியும். முக்கியமான நிகழ்வுகளை தாராளமாக சில பாவங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து.